Hello friends, this is Pavai IAS Academy. In the video series நம்ம batch 1 அதாவது group 2 batch 1க்கான டெஸ்ட் ஆன்சர் கீ டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். 25 क्वेश्चन வரைக்கும் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திருப்போம். வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருப்பாங்க. நீங்க அந்த வீடியோ பார்த்துறலாம். 26வது क्वेश्चनல இருந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? 26th question. India has launched how many 5-year plans so far? சரிங்களா? இந்தியாவில் இதுவரை எத்தனை 5 திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 திட்டங்கள் 5-year பிளான் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அதனால் அதிலிருந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து அரைஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா 26 சரிங்களா? 26க்கு ஆன்சர் வந்து சி. இது வரைக்கும் இந்தியாவில் 12 5-year பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இருந்தது. அந்த ஆர்கனைசேஷன் இந்தியாவில் எக்கனாமிக் பிளானிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நம்மளுடைய சோசியலிஸ்டிக் பேட்டர்ன். சரிங்களா? அதாவது நம்மளுடைய ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டராக இருந்த ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம சோசியலிஸ்டிக் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுவோம். மிக்ஸ்டு எக்கானமி ஃபாலோ பண்ணாலும் அதிலேருந்து சோசியலிஸ்டிக் பேட்டர்ன்லேருந்து அதிகமான விஷயங்களை வந்து நம்ம எடுத்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 5-year பிளான் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து கொண்டு வருவாங்க. அந்த 5-year பிளான் நம்ம எங்கேருந்து டெரைவ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் சோசியலிஸ்டிக் ஸ்டேட்டாக இருந்த ரஷ்யாவில் இருந்தால் நம்ம அந்த விஷயத்தை டெரைவ் பண்ணியிருப்போம். இந்தியா இது வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியா ஹேஸ் லான்ச்டு 12 5-year பிளான் so far. சரிங்களா? இந்தியா இது வரைக்கும் 12 5-year பிளான் வந்து லான்ச் பண்ணி அதை வந்து முடிச்சிருக்கோம். இதில் வந்து சில 5-year பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், சில 5-year பிளான் வந்து ஃபெயிலியராகவும் இருந்திருக்கும். சரிங்களா? இப்போ வந்து கரண்ட்டாக நம்ம எந்த 5-year பிளானில் இருக்கோம் அப்படின்னா, எந்த 5-year பிளான்லையுமே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அபாலிஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா கரண்ட் எக்கனாமிக்கல் ட்ரெண்ட் 1991 நியூ எக்கனாமிக் பாலிசி வந்ததுக்கு பின்னாடியே சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் அப்படிங்கிறதே ஒரு விர்ச்சுவலாகவே வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ரோ கேபிட்டலிசமாக தான் வந்து நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால நமக்கு இந்த 5-year பிளான் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்கிராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை வந்து கொண்டு வந்திருப்போம். அது வந்ததுக்கு பின்னாடி நம்ம 5-year பிளான் அப்படிங்கிறது கிடையாது. இது வரைக்கும் நடந்தது மொத்தம் 12 5-year பிளான் மட்டும்தான். ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். 27th 5-year பிளான் பற்றி தான் இந்த கொஸ்டினும். ஃபஸ்ட்டு 5-year பிளான் சரிங்களா? அதாவது சூஸ் த இன்கரெக்ட் பேர். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எப்போவுமே கொஸ்டின் பேப்பரில் அந்த இன்கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்களா, கரெக்டான பேர் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்காங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் படிக்கும் போது சில டைமில் அந்த கரெக்ட் பேர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே கூட நீங்கள் வந்து பார்த்து ஆன்சரை ராங்காக ஷேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது மாதிரி வந்து MCQ பேஸ்டில் இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு இந்த ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு 5-year பிளான் சரிங்களா? அதாவது இயரும் இதில் இருக்கிற இயரும் நீங்கள் நோட் பண்ணி ஒரு நோட்ஸ் மாதிரி கூட எடுத்து வச்சுக்காங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு 5-year பிளானோட இயர் வந்து கொஞ்சம் முக்கியமாக இருக்கும். ப்ளஸ் வந்து இதில் என்ன மேட்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எந்த மாடலில் வந்து அந்த 5-year பிளானை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க. அதாவது எக்ஸ்பர்ட் யாரோ ஒரு எக்ஸ்பர்ட் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க, இந்த இயரில் வந்து நீங்கள் இந்த மாடலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்தியா இண்டிபெண்ட் ஆன டைமில் நமக்கு அக்ரிகல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு 5-year பிளானில் அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ட் தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் 5-year பிளானில் நமக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்கணும்னு எக்ஸ்பர்ட் கமிட்டி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி சொன்ன கமிட்டியை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதில் எது இன்கரெக்ட் பேர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5-year பிளான் அப்படின்னு பார்க்கும்போது ஹெரால்ட் டோமர் மாடல் இதுதான் வந்து கரெக்ட். இது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்காங்க. செகண்ட் 5-year பிளான் அப்படின்னு பார்த்தோம்னா PC மஹலனோபிஸ் மாடல். ஏன்னா இந்த PC மஹலனோபிஸ் அப்படிங்கிற ஒரு இந்தியாவில் ரொம்ப ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருப்பார். 4th 5-year பிளான் சரிங்களா? 4th 5-year பிளானை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து காட்கில் யோஜனா கிடையாது. இது வந்து DP தார் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? DP தார் அவருடைய ரெக்கமெண்டேஷனில் தான் வந்து 4th 5-year பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுவே 6th 5-year பிளான் அப்படின்னு பார்த்தோம்னா கரீபி ஹட்டோ. அதாவது கரீபி ஹட்டோ அப்படின்னா வறுமையை ஒழிப்போம், பாவர்ட்டி எலிவேஷன் அப்படிங்கிறது தான் வந்து இதோட மோட்டோ. அதாவது ஃபஸ்ட்டு 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் வந்து அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க, யாருடைய மாடல் அப்படின்னு இருக்கும். அதுவே 6th 5-year பிளான் அப்படிங்கும்போது வறுமையை ஒழிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கும். இதில் ஆன்சர் இன்கரெக்ட் பேர் எது அப்படின்னு பார்த்தோம்னா சி, 4th 5-year பிளான். அதுக்கடுத்தது 28th கொஸ்டின் போவோம். த மெயின் தீம் ஆஃப் த 12th 5-year பிளான் வாஸ் சரிங்களா? அதாவது 12th மொத்தமே 12 5-year பிளான் தான் இருக்குது. லாஸ்ட்டாக வந்தது 12th 5-year பிளான். அதனால் இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இருக்கும். லாஸ்ட்டாக வந்த 12th 5-year பிளானோடைய தீம் சரிங்களா? ஏதாவது ஒரு பெரிய மீட்டிங் நடந்தால் கூட அந்த மீட்டிங்க்குன்னு சொல்லி ஒரு தீம் இருக்கும், அதோடைய கருப்பொருள் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். இந்த 12th 5-year பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்டர் மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் க்ரோத் சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான தீம். காரணம் என்னென்னா, UPSC சிவில் சர்வீஸ்லேயும் வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க, குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம்லேயும் கேட்குறாங்க. அதனால் வர இருக்கிற குரூப் 2 ப்ரிலிமினரிக்கும் இந்த ஏரியா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்.
ஃபாஸ்டர், மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் க்ரோத். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷனும் கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா 11th 5 year பிளானில் ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2 ஆப்ஷனுமே வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அதனால் ஃபாஸ்டர், மோர் இன்க்ளூசிவ். சரிங்களா? அதாவது மோர் இன்க்ளூசிவ் அப்படிங்கும்போது எல்லாரையுமே வந்து ஒரு டெவலப்மெண்ட்டில் இணைச்சிக்கணும். அதே மாதிரி போல் சஸ்டைனபிள் க்ரோத். அதாவது சஸ்டைனபிள் க்ரோத் அப்படிங்கும்போது நம்ம ஜென்ரேஷன் வந்து எதை யூஸ் பண்ணாலும் அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு தேவையான ரிசோர்ஸை விட்டுட்டு போகணும், நம்ம எதையுமே வந்து அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து பார்த்தோம்னா அந்த நிலையான வளர்ச்சி. சரிங்களா? ஒரு ஜென்ரேஷன் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கான ரிசோர்ஸை வந்து முன்னாடியே யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கும் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதான் அதோடைய முக்கியமான எய்மாக இருக்கும். இதோட இயர் பார்த்து வச்சுக்காங்க. 12th 5 year பிளான் வந்து எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதோடைய க்ரோத்தோடைய டார்கெட் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்காங்க. பட் மேக்ஸிமம் நமக்கு இந்த தீம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டாக இந்த ஏரியாவில் இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். 29th வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் ரிப்போர்ட் வாஸ் பப்ளிஷ்டு பை. சரிங்களா? வேர்ல்டு எக்கனாமிக் இந்த மாதிரி சில ரிப்போர்ட்ஸ் வந்து ரெகுலராக வந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் இது வந்து புக்கில் வந்து அவைலபிளாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து இது அவைலபிளாக இருக்காது. அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்த மாதிரி ஏதாவது ரிப்போர்ட்ஸ் இல்லை எங்கேயாவது வீடியோஸில் இந்த மாதிரி பார்க்குறீங்க, கண்டினியூவாக பார்க்குறீங்க, இல்லை குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் இந்த மாதிரி ரிப்போர்ட் ரிலேட்டடாக ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்காங்க. அது எடுக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா ரொம்ப முக்கியமான சில ஆர்கனைசேஷன், வேர்ல்டு பேங்க், IMF, பிரிக்ஸ் பேங்க், இந்த மாதிரி வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிதி ஆயோக், இவங்களாம் ரிலீஸ் பண்ணுற ரிப்போர்ட்டோடைய நேம் மொத்தமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் 5க்கு மேலே இருக்காது. மேக்ஸிமம் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லையும் ஒரு 5 ரிப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு நோட் பண்ணி ஒரு நோட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்காங்க. கண்டிப்பாக அதிலிருந்து கொஸ்டின்ஸ் வந்து ரெகுலராக அரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் ரிப்போர்ட் வாஸ் ரிலீஸ்டு பை இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். சரிங்களா? IMF அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பன்னாட்டு நிதியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பன்னாட்டு நிதியம் தான் வந்து இந்த வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். 30th ஆஸ் பர் நிதி ஆயோக் ரிப்போர்ட் 2018 தமிழ்நாடு பிளேஸ்டு டேஸ் இன் ஹெல்த் இந்தியா. சரிங்களா? அந்த ஹெல்த் குறியீட்டில் சரிங்களா ஹெல்த் இண்டெக்ஸில் வந்து பார்த்தோம்னா 2018 ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் படி தமிழ்நாடு வந்து எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம்னா பாம்பே, அதாவது B, 3rd place. சரிங்களா? நிதி ஆயோக் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருப்போம், பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணி வந்தது தான் நிதி ஆயோக். இதில் வந்து பார்த்தோம்னா நிதி ஆயோக் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி வச்சுக்காங்க. நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது தான் இதோடைய எக்ஸ்பென்ஷன். அந்த நிதி அப்படிங்கிறதுக்கு NITA அப்படிங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பிளானிங் கமிஷன் ஹேஸ் பின் ரீப்ளேஸ்டு பை நிதி ஆயோக். சரிங்களா? அதாவது நிதி ஆயோக் வந்து ரீப்ளேஸ் பண்ணி நிதி ஆயோக் எப்போ வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா January 1, 2015. இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். நிதி ஆயோக் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, நிதி ஆயோக்கு பதில் அதாவது எந்த ஆர்கனைசேஷனை ரீப்ளேஸ் பண்ணி நிதி ஆயோக் வந்தது, அந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது எத்தனை 5 year பிளானை வந்து கொண்டு வந்தாங்க, அந்த 5 year பிளானில் எந்த 5 year பிளான் வந்து அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க, எது வந்து இண்டஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க, கரிபி ஹட்டோங்கிறது எந்த இதில் கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்காங்க. அது ரெகுலராக கேட்குற கொஸ்டின். ஓகே, அடுத்தது 31st கொஸ்டின். ஆஸ் பர் 2011 சென்சஸ் இந்தியாஸ் பாப்புலேஷன் டென்சிட்டி வாஸ். சரிங்களா? இந்தியாவோடைய பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. நம்ம பாப்புலேஷன் டென்சிட்டி பற்றி முன்னாடி இருந்த அதாவது 25க்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே பாப்புலேஷன் டென்சிட்டி பற்றி சொல்லியிருப்போம். இதுலேயே பார்த்துக்காங்க. பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னா பாப்புலேஷன் டென்சிட்டி மெஷர் பை நம்பர் ஆஃப் பர்சன் லிவிங் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர். சரிங்களா? ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் எவ்வளோ பர்சன்ஸ் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அதை தான் பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ் பர் 2011 சென்சஸ் இந்தியாஸ் பாப்புலேஷன் டென்சிட்டி வாஸ் 382. சரிங்களா? இந்த 382 பேர் தான் வந்து இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா பாப்புலேஷன், அதாவது மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ளேயும் 382 பேர் வந்து ஆவரேஜாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவே வந்து பார்த்தோம்னா 555 அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்போம். இது வந்து எந்த இடத்துக்கான பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 555 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்காங்க. இது எதை பேஸ் பண்ணினா 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி. அடுத்த புதுசாக சென்சஸ் வந்துச்சு அப்படின்னா இதோடைய நம்பர்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். அது வந்து சென்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கே தெரியும் 10 வருடத்துக்கு ஒரு முறை சென்சஸ் வந்து எடுப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் 32. ஆஸ் பர் கேபிட்டல் இன்கம் ஆஃப் பர் கேபிட்டா இன்கம் ஆஃப் தமிழ்நாடு இஸ். சரிங்களா? அதாவது தமிழ்நாட்டின் தலா வருமானம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆன்சர் D, 2200 அமெரிக்கன் டாலர்ஸ். சரிங்களா? பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது என்னென்னா ஆவரேஜ் நேஷ்னல் இன்கம் பெர் ஹெட் ஆஃப் பாப்புலேஷன்.
சரிங்களா. இது வந்து பார்த்தோம்னா இட் இஸ் அப்டைன்டு பை டிவைடிங் த நேஷ்னல் இன்கம் பை பாப்புலேஷன் சைஸ். சரிங்களா, மொத்தம் எவ்வளோ வந்து நேஷ்னல் இன்கம் இருக்கோ அந்த கண்ட்ரியில் வந்து நேஷ்னல் இன்கம்ங்கிறது வேரியஸ் மெஷர்ஸில் வந்து அவங்க எடுப்பாங்க. அதாவது சில கண்ட்ரி வந்து ஜிடிபி வந்து நேஷ்னல் இன்கமாக எடுத்துக்குவாங்க, சிலர் வந்து ஜிஎன்பி வந்து எங்களது ஜிஎன்பி தான் நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவாங்க, சிலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்என்பி வந்து நேஷ்னல் இன்கம்னு எடுத்துக்குவாங்க. இந்த என்என்பிலேயே வந்து பார்த்தோம்னா ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதை பேஸ் பண்ணி நிறைய வேரியஸ் மெஷர்ஸ் வந்து எடுத்து அதுதான் எங்களுடைய நேஷ்னல் இன்கம்னு சொல்லுவாங்க. அப்படி எந்த ஒரு இண்டிகேட்டரை எடுக்கிறாங்களோ அந்த இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி அந்த பாப்புலேஷன் சைஸை டிவைட் பண்ணி பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிற ஒன்று எடுப்பாங்க. தமிழ்நாட்டுடைய பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா $2200 அமெரிக்கன் டாலர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுவே பார்த்தோம்னா இந்தியாவில், அதாவது தமிழ்நாட்டோடைய பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறத விட இந்தியாவுடைய பர் கேபிட்டா இன்கம் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, அதாவது ஏன்னா இந்தியா ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்டில் ரொம்ப வறுமையாக இருக்கிற மாநிலங்களையும் சேர்த்து அதை வந்து ஆவரேஜ் கொண்டு வரும்போது இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுடைய பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். இது மற்ற கண்ட்ரியோடைய கம்பேரிசன் அப்படிங்கிறதையும் போட்டிருப்பாங்க. நேபாளெலாம் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் 33. The gross enrollment of the rate of Tamil Nadu in higher education in 2016-17 அந்த பீரியட், ஏன்னா இது ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தோம்னா அந்த இயர் கொடுத்து சில முக்கியமான டேட்டா வந்து எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. சரிங்களா, அதாவது எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரொம்ப 3 முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தோம்னா பிரைமரி, அதுக்கடுத்து பார்த்தோம்னா செகண்டரி எஜுகேஷன், அதுக்கடுத்து பார்த்தோம்னா தேர்டாக ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரைமரி, செகண்டரி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பிரைமரி எஜுகேஷனுக்காக நமக்கு வந்து ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து நீங்கள் பாலிட்டியில் வந்து படிச்சிருப்பீங்க. சரிங்களா, அந்த ரைட் டு எஜுகேஷன் வந்து எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், எந்த வருடம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு. ஏன்னா எந்த அமெண்ட்மெண்ட் எந்த வருடம்ங்கிறது ரைட் டு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். இதில் வேறு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இதை இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிக்கலில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா ரைட் டு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கொஸ்டின், அமெண்ட்மெண்ட், இயர் அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அது வந்து எந்த ஆர்டிக்கலில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கும்போது பார்த்தோம்னா பிரைமரி, செகண்டரி தாண்டி ஹையர் எஜுகேஷன் அதில் வந்து எவ்வளோ பேர் வந்து என்ரோல்மெண்ட் ஆகிறாங்க, பிரைமரியில் முடிச்சுட்டு செகண்டரிக்கு எவ்வளோ வராங்க, செகண்டரி முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷனுக்கு எவ்வளோ போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 46.9%. சரிங்களா, அதாவது 2016-17 சென்சஸ் படி நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு க்ளோஸ்டான ஒரு வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தோம்னா 47 அப்படி கொடுத்தாலும் போட்டுருங்க, அப்படி இல்லை அப்படின்னா 46 ஆவரேஜாக இதுக்கு ரெண்டுக்கும் இடையில் 46.9 அப்படின்னா ரவுண்ட் அப் பண்ணும்போது 47, அதுதான் வந்து கரெக்டான மேத்தமெட்டிக்கல் வேல்யூ. பட் சம்டைம்ஸ் வந்து 46 கொடுத்தாலும் எது க்ளோஸ்டு, டிஎன்பிஎஸ்சியோட ரூல்ஸ் படி எது ரொம்ப க்ளோஸ்டான ஒரு ஆன்சராக இருக்கோ அதை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கம்பேரிசன் வந்து போட்டிருப்பாங்க தமிழ்நாட்டுக்கும் மற்ற ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தோம்னா நம்ம மகாராஷ்டிராலாம் ரொம்ப, அதாவது மும்பைலாம் இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்கும் எஜுகேஷன் அப்படின்னு நினச்சிருப்போம். பட் அப்படி கிடையாது, தமிழ்நாட்டை விட அவங்க வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. உத்தரப்பிரதேஷ் பார்த்தோம்னா பாப்புலேஷன் வைஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட அவங்களுடைய ஹையர் செகண்டரியோட என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது 1/4 தான். அதாவது 4 பேர் வந்து ஹையர் செகண்டரி படிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் மட்டும்தான் காலேஜ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் 2 சரிங்களா, 2 பேர் வந்து ஹையர் எஜுகேஷன் அதாவது நம்மளுடைய செகண்டரி எஜுகேஷன் படிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் வந்து காலேஜ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது கம்பேரிட்டிவ்லி அதாவது இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட அதிகமான ஒரு வேல்யூ தான். அதே ஆல் இண்டியா ஆவரேஜ் பார்க்கும்போதே பார்த்தோம்னா 25.2 மட்டும்தான் இருக்குது. இந்த டேட்டாஸையும் நோட் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா கம்பேரிட்டிவ் வேறு ஸ்டேட்டோட கம்பேரிட்டிவாகவும் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா இந்தியா ஆவரேஜ் இந்தியாவோடைய ரேஷியோவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து இதை கேட்கலாம். அதுக்கடுத்தது 34th கொஸ்டின். சரிங்களா, சூஸ் த ஃபாலோயிங் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா, இதுவும் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க. இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா இன்கரெக்ட் அப்படிங்கும்போது அதை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்கணும். தமிழ்நாடு ஹேஸ் 3 மேஜர் போர்ட்ஸ். சரிங்களா, இது ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது ஓகே, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா 3 முக்கியமான மேஜர் போர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக சென்னை, எண்ணூர் அண்டு தூத்துக்குடி. சரிங்களா, அந்த தூத்துக்குடி இந்த 3 வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மேஜர் போர்ட்.
இன்டர்மீடியட் போர்ட் சரிங்களா, அந்த மேஜர் போர்ட்டோட கொஞ்சம் சின்னதாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நாகப்பட்டினத்தில் இருக்குது. அதை தாண்டி மைனர் போர்ட்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தோம்னா 23 மைனர் போர்ட்ஸ் இருக்குது. கீழே கமெண்ட் பாக்ஸில் இந்தியாவில் இருக்கிற மொத்தம் எவ்வளோ மேஜர் போர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே, இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்ததாக பார்த்தோம்னா கடலூர் ஹேஸ் த லோயஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ சரிங்களா. ஏன்னா வந்து நம்மளுடைய சென்சஸ் படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாலின விகிதம், குழந்தைகள் பாலின விகிதம் இந்த மாதிரி வந்து மாறி மாறி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது ஓரளவுக்கு நம்ம தமிழ்நாட்டை பற்றி, ஏன்னா யூனிட் 9 வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய இந்த சென்சஸ் தமிழ்நாட்டு ரிலேட்டடாக இருக்கிற ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நமக்கு கம்பேரிட்டிவாக மற்ற டிஸ்ட்ரிக்டை பற்றியும் ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. டிஸ்ட்ரிக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தோம்னா கடலூர் சரிங்களா, அதாவது சைல்டு செக்ஸ் ரேஷியோ. ஏன்னா ஒரு குழந்தைங்க ஒரு 1000 ஆண் குழந்தைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு நிகராக எவ்வளோ பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் வந்து சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சென்சஸில் எடுப்போம். அதைப்படி பார்க்கும்போது பார்த்தோம்னா கடலூரில் பார்த்தோம்னா 896 தான் இருக்குது சரிங்களா. அதாவது அதுக்கு அடுத்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னா அரியலூர். புதுசாக சென்சஸ் வரும்போது இதோடைய சேஞ்சஸ் வந்து ரொம்ப மேஜராக இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் 35th சரிங்களா. அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி சரிங்களா, ஏபிஎம்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு இது கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏபிஎம்சி அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டுச்சுரி பாடி சரிங்களா. அதாவது இந்தியாவில் எந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தாலும், ஒரு மேஜரான ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தாலும் இதை வந்து 3 டைப்பாக வந்து கொண்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட் ரெசல்யூஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட். இது நீங்கள் பாலிட்டி படிக்கும்போது இது டீட்டெயிலாக படிப்பீங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டுச்சுரி பாடி சரிங்களா. அதாவது ஒன்று வந்து பார்த்தோம்னா பார்லிமெண்ட் ரெசல்யூஷன். இது வந்து எந்த ஒரு சட்டத்தின் மூலியமாகவும் கொண்டு வர மாட்டாங்க. கவர்மெண்ட்டே ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணோம், அப்படி கொண்டு வந்துட்டு அதை எப்போ வேணாலும் அவங்க அபாலிஷ் ஈஸியாகவே பண்ணிடலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஸ்டாட்டுச்சுரி பாடி அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வருவாங்க, சட்டப்பூர்வ அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு சட்டம் வந்து பாஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அதாவது ஒரு பில் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அந்த பில்லை வந்து பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு போய் அது ஆர்டினரி பில்லா இல்லை வந்து என்ன அப்படிங்கிறத கொண்டு போய் அதை பாஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. அதுக்கடுத்ததாக இருக்கிறது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் சரிங்களா. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலிமா அதை வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியாகவே கொண்டு வருவாங்க. இந்த 3 மெத்தடில் கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும்போது அக்ரிகல்ச்சர் ஏபிஎம்சி அப்படிங்கிறத இதில் எந்த 3ல் எந்த டைப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டாட்டுச்சுரி பாடி, அதாவது சட்டப்பூர்வமான அமைப்பு. இது வந்து பார்த்தோம்னா இதை பற்றி வேறு. ஓகே, இதோட இம்பார்ட்டன்ஸ் கவர்மெண்ட் இன் ஆர்டர் டு ட்ரேட் இன் அக்ரிகல்ச்சர் ஆர் ஹார்டிகல்ச்சர் ஆர் லைஃப் ஸ்டாக் ப்ராடக்ட். இதுக்காக தான் வந்து இந்த ஏபிஎம்சி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் 36th. The farmers have access to credit under the Kisan Credit Card Scheme through the following except சரிங்களா. இதில் வந்து கீழே இருக்கிற எதை தவிர மீதியில் வந்து கவர்மெண்ட் வந்து அதாவது கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீமில் மூலிமா அவங்க வந்து கடன் வந்து வாங்க முடியும். உழவர் கடன் அட்டைன்னு நம்ம இதில் சொல்லுவோம். இந்தியில் பார்த்தோம் அப்படின்னா கிசான் அப்படின்னாவே உழவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸ் வந்து பொதுவாகவே அதோடைய நேம் வந்து பார்த்தோம்னா ஹிந்தியோடைய நேம் வந்து மிங்கிள் பண்ணி, ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட் வந்து மிங்கிள் பண்ணி தான் வந்து கேட்டிருப்பாங்க. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா இந்த மாதிரி உதான் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா அதோடைய நேம் வந்து ஹிந்தி. இப்போ நிதி ஆயோக்குங்கிறது அது எக்ஸ்பென்ஷன் வந்து நிதி அப்படிங்கிறது இங்கிலீஷில் வந்து எக்ஸ்பென்ஷனாக கொடுத்துருந்தாலும் பொதுவாக ஹிந்தியில் நிதி அப்படிங்கும்போது எக்கனாமி, அதாவது மணி ரிலேட்டடான விஷயத்தை தான் சொல்லுவாங்க. அந்த நேம் வச்சுட்டு ப்ளஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் அதோட எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே வந்து கிசான் கிரெடிட் கார்டை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, கிசான் கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்து குயிக் அண்ட் டைம்லி ஆக்சஸ் டு அஃபோர்டபுள் கிரெடிட் அதை வாங்குறதுக்கு ரொம்ப குயிக்காக ஒரு மகசூலுக்காக ஒரு லோன் வாங்கணும், இல்லை வந்து உரம் எடுக்கிறதுக்கு லோன் வேணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப லென்த்தியான ஒரு ஹவுசிங் லோன் மாதிரியோ ரொம்ப லென்த்தியாக அவங்களால வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்படிங்கிறதுனால தான் கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம்னா 1998 வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் நபார்டு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கிசான் கிரெடிட் கார்டு மூலிமா யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு கடன் கொடுக்கலாம் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க் சரிங்களா. மெயினாக கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படிங்கிறதே வந்து பார்த்தோம்னா ரூரல் பீப்புளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இருந்திருக்கும். அதுக்கடுத்து ரீஜனல் ரூரல் பேங்க் ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லுவோம், ரீஜனல் ரூரல் பேங்க் அண்டு பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் சரிங்களா. அதாவது நம்மளுடைய நேஷனலைஸ்டு பண்ண பப்ளிக் செக்டார் பேங்க் எல்லாமே இந்த கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீமுக்கு வந்து அவங்க வந்து லோன் வந்து ஜென்ரலாக கொடுப்பாங்க. இதோட ஆன்சர் வந்து பார்த்தோம்னா இவை அனைத்திலும் பெற முடியும் சரிங்களா. இந்த மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா இதில் இருந்துமே அவங்க வந்து லோன் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து சூஸ் த கரெக்ட் ஒன் சரிங்களா. இது வந்து ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின். 37 கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் சரிங்களா, கன்சம்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போது நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் இதான் வந்து பார்த்தோம்னா கரெக்டான ஆன்சர். அதாவது ஜிஎன்பிஎன் அதாவது ஜிடிபி
ஜிஎன்பி, என்என்பி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஜிடிபியோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க, அதாவது அதுக்கான மெஷர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாவே அதிலிருந்து ஒவ்வொன்றிலையுமே மற்ற விஷயம் எல்லாமே டெரைவ் பண்ணிடலாம். ஜிடிபியிலேருந்து ஜிஎன்பி, அதாவது ஜிடிபியோட டிப்ரிசியேஷனை கழிச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து ஜிஎன்பி கொண்டு வந்துடலாம். ஜிஎன்பியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா திரும்ப என்என்பி அப்படிங்கிறது கொண்டு வந்துடலாம். என்என்பி அப்படின்னு வரும்போது இதை தான் நேஷனல் இன்கம்க்கு வந்து ஜென்ரலாக வந்து ஃபேக்டர், காஸ்ட் அண்டு மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிற 2 மெஷர்ஸில் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதோடைய 37th வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஏ. இந்த எக்ஸ் மைனஸ் எம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். 38 த மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் ஜிடிபி வாஸ் ஃபர்ஸ்ட் டெவலப்டு பை சைமன் குஸ்னட் ஃபார் எ யூஎஸ் காங்கிரஸ் ரிப்போர்ட்டின். சரிங்களா, இது வந்து பார்த்தோம்னா ஆன்சர் 1934 இங்கே கொடுத்துருப்போம். 1934 தான் வந்து இது வந்து ஒரு டைரக்ட் ஃபேக்சுவல் கொஸ்டின். ஜிடிபி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு கூட கொஸ்டின்ஸ் வந்து அரைஸ் ஆகலாம். இல்லை எந்த இயரில் வந்து அதை வந்து யூஎஸ் காங்கிரஸ், ஏன்னா யூஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் பார்லிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி யூஎஸில் வந்து அவங்களுடைய ஒரு நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லுவோம், அதை தான் யூஎஸ் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க யூஎஸ் செனட் இருக்கும், நம்ம இதில் லோக்சபா ராஜ்யசபா மாதிரி. இன் 1867-68 ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தாதாபாய் நவ்ரோஜி had assertion dash his book Poverty and Un-British Rule of India. சரிங்களா, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இந்தியா வந்து எதை வந்து பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பர் கேபிட்டா இன்கம். சரிங்களா, அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தாதாபாய் நவ்ரோஜி ஒரு புக்கு வந்து ஒரு தீசிஸ் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார். வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படிங்கிற ஒரு புக்கு வந்து இருக்கும். இந்த புக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஒரு எக்கனாமிக்கல் ரிலேட்டடாக ஒரு இந்தியனால் எழுதப்பட்ட புக் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது எக்கனாமிக்கல் பர்ஸ்பெக்டிவ் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி இந்தியாவில் இருந்து வந்து பார்த்தோம்னா அதாவது ட்ரைன் ஆஃப் வெல்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அதாவது செல்வ சுரண்டல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செல்வ சுரண்டல் கோட்பாடு, சரிங்களா, அதாவது ட்ரைன் ஆஃப் வெல்த் தியரி அப்படிங்கிறதே வந்து தாதாபாய் நவ்ரோஜி வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பார். பிரிட்டிஷ் வந்து அவங்க வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க, நம்மளை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி ஆட்சி செய்யும் போது இங்கே வந்து சிவில் சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. திரும்ப அவங்க நாட்டுக்கு போன உடனே அவங்களுக்கு வந்து நம்ம பென்ஷன் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறையா வந்து டேக்ஸாக கலெக்ட் பண்ணுறாங்க. இது மூலிமா இந்தியாவில் இருக்கிற வெல்த் எல்லாமே ட்ரைன் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் தாதாபாய் நவ்ரோஜி வந்து சொல்லியிருப்பார். அதை வந்து எதை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பார் அப்படின்னா பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருப்பார். அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா நம்மளுடைய பர் கேபிட்டா இன்கம் குறையிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே இந்த பிரிட்டிஷோடைய ரூலிங் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, அதாவது பாவை ஐஏஎஸ் அகாடமியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம குரூப் 2A இதுக்கான அதாவது கம்பைன் பண்ணி வரப்போது 2.0 அதாவது செகண்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேட்சோடைய டிஸ்கஷன். சரிங்களா, செகண்ட் டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளுடைய இப்போ வர மே மந்த் வர நோட்டிஃபிகேஷனுக்கு பேஸ் பண்ணி இந்த செகண்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஒன்று வந்து போயிட்டுருக்கு. இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. இந்த டெஸ்ட் பேட்சில் மொத்தம் 27 டெஸ்ட் இருக்குது. சரிங்களா, 27 டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியத்துக்கும் சரி இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சரி 2 பேருக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ட் கொடுத்து கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே வந்து இருக்கும். அதே போல் கொஸ்டின்ஸோடைய ஸ்டாண்டர்ட் பார்த்தோம்னா குரூப் 2 ஸ்டாண்டர்ட், அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா. குரூப் 1 அண்ட் குரூப் 2 ரெண்டுமே ஒரே ஸ்டாண்டர்ட் தான், ரெண்டுமே டிகிரி ஸ்டாண்டர்ட். அதே போல் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நியூஸ் அமைச்சர் புக்கை பேஸ் பண்ணி, சரிங்களா, அதாவது அவுட்டர் சோர்ஸும் இருக்கும். பட் வந்து நம்மளுடைய பேசிக்கே வந்து பார்த்தோம்னா ஓல்டு புக்கை போகாமல் நியூ புக்கில் இருந்து கொண்டு வந்திருப்போம். அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு 3000 கொஸ்டினுக்கு மேலே வந்து இதோடைய மொத்தம் நீங்கள் 27 கொஸ்டின் எழுதும் போது 3000க்கு மேலே வந்து நீங்கள் அந்த கொஸ்டினை வந்து எழுதியிருப்பீங்க. 3000 கொஸ்டின் அப்படின்னாலும் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே இப்போ எப்படி நம்ம மேலே வந்து ஒரு கொஸ்டின் படித்தா அது ரிலேட்டடாக ஒரு 4-5 ஃபேக்ட் இருக்கும்போது கிட்டத்தட்ட நீங்கள் நார்மலாக ஒன்லைன் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின் வரது வந்து பார்த்தோம்னா இதில் ஒரே கொஸ்டினில் வந்து நீங்கள் வந்து அவ்வளோ ஃபேக்ட்டுமே அடங்கிடும். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் ஈச் டெஸ்ட் நீங்கள் எதை படிக்கிறது அப்படின்னு தெரியாது. நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க, கொஸ்டின் இருக்கும், பட் என்ன படிக்கிறதுனா எக்கனாமி படிச்சுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் நான் அடுத்த வாரம் ஒரு டெஸ்ட் எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் இன்றைக்கி முடிஞ்ச உடனே அடுத்த வாரம் படிக்க வேண்டிய டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் கம்பைலேஷன் அதை எல்லாமே வந்து நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு அந்த குரூப்பில் அல்லது மெயில் ஐடியில் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் ஈச் டெஸ்ட் ஆன்சர் டிஸ்கஷன் வில் பி கண்டக்டட். சரிங்களா, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரைவேட் வீடியோவாக தான் இருக்கும். நீங்கள் யார் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த டெஸ்ட் 2.0 வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த ஆக்சஸ் போட்டு நீங்கள் அந்த வீடியோஸ் வந்து அந்த கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே உங்களுக்கு மெயில் அனுப்பிடுவாங்க. நீங்கள் பிரிண்ட் எடுத்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
எல்லா டாப்பிக்குமே, அதாவது பார்த்தோம்னா நம்மளுடைய குரூப் 2 சிலபஸில் இருக்கிற ஆல் டாபிக் எல்லாமே வந்து கவர் பண்ணிடுவோம். பட் இதோடைய ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 500 தான். சரிங்களா? அதாவது எக்கனாமிக்கலாக வீக்கராக இருக்க எல்லாருமே வந்து ஆக்சஸ் பண்ண முடிகிற மாதிரி இது வந்து டோட்டல் ஃபீஸை 27 டெஸ்ட் ப்ளஸ் மேலே சொல்லியிருக்கிற எல்லா ஃபியூச்சரும் சேர்த்து 500 வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற இந்த நம்பர் பாஸ் பண்ணி கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிக்கலாம். அவங்க வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அதில் சொல்லிடுவாங்க. ஓகே, திரும்ப கொஸ்டினுக்கு போவோம். 40th கொஸ்டின், which one of the following is not an advantages of GDP? சரிங்களா? இது வந்து ஒரு டைரெக்டான புக் பேஸ்டு கொஸ்டின். அதாவது ஜிடிபியோட ஒரு அட்வான்டேஜ். ஜிடிபி அப்படிங்கிறது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஒரு கண்ட்ரி வந்து எவ்வளோ வந்து வருமானம் ஈட்டி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் வந்து இந்த ஜிடிபியோட முக்கியமான ரோல். இதை வந்து ஒரு டெஃபினேஷனாக சொன்னோம் அப்படின்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்டு வித்தின் த பவுண்டரி ஆஃப் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே ஜிஎன்பின்னு போகும்போது அந்த பவுண்டரி ஆஃப் கண்ட்ரி அப்படிங்கிறத தூக்கிட்டு நேஷனல் அப்படிங்கிறத போடுவோம். இது வந்து கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும். அது நீங்கள் ஜிடிபி பற்றி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதில் வந்து என்னென்ன இது வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா which one of the following is not an advantage of GDP அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த நாட் அப்படிங்கிறத முக்கியமாக நோட் பண்ணிக்காங்க. நன்மை அல்ல. சரிங்களா? அதாவது இது எது வந்து அட்வான்டேஜ் இல்லைன்னு கேட்பாங்க. எஸ்டிமேட் த பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் அந்த 25 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அதிலே பர்ச்சேசிங் பவர் பற்றி போட்டிருப்போம். அது வந்து பார்த்தோம்னா ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுல ஒரு ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். ஐடென்டிஃபை இன்ஃப்ளேஷன் அண்ட் டீஃப்ளேஷன். டீஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒரு மேஜரான ஒரு டாபிக் தான். இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பண வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். டீஃப்ளேஷன் அப்படிங்கிறது பண வாட்டம்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா பொருளுடைய விலை அதிகரிச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். அதுவே அந்த பொருளுடைய விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னா டீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஜிடிபி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஜிடிபி டேட்டா நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஜிடிபி அதிகமான இன்ஃப்ளேஷன் ஆகிருக்கு, ஜிடிபி கம்மியாக இருந்தால் இன்ஃப்ளேஷன் இல்லை டீஃப்ளேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டடி ஆஃப் பப்ளிக் செக்டார். சரிங்களா? அதாவது பப்ளிக் செக்டாரோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜிடிபி வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் இன் எ கண்ட்ரி, இதை வந்து நம்மளால் ஜிடிபியில் கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா ஜிடிபிங்கிறது ஒட்டுமொத்த நாட்டோடைய வருமானம். அந்த டெஃபினேஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். சரிங்களா? அது அப்படின்னு பார்க்கும்போது கம்பெனியை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தோம்னா வெளிநாட்டில் இருந்து நம்ம இந்தியாவில் வந்து தங்கி ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு நிசான் கார் கம்பெனி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய டேட்டாவை மொத்தமாக எடுத்துக்கிறதுனால இன்கம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் இந்த டி ஆப்ஷனில் இருக்கிற நாட்டின் வருமான பகிர்ந்தளிப்பு பற்றி அறிய இது வந்து தப்பு. காரணம் என்னென்னா இந்த மாதிரி வருமானம் பகிர்ந்துருக்கிறத பற்றி வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி இதில் என்னென்ன அட்வான்டேஜ், ஜிடிபியோட என்னென்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத வேணால் நீங்கள் நோட்ஸாக நோட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எனக்கு டிஎன்பிஎஸ்சி எப்போவுமே வெறும் ஃபேக்சுவலாகவே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின் கேட்கும் போது இந்த மாதிரி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறதும் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஆஸ் பர் 2018-19 சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் த பர்சன்டேஜ் சர்வீஸ் செக்டர் கான்ட்ரிபியூஷன் இன் ஜிடிபி இன் இந்தியா. சரிங்களா? சர்வீஸ் செக்டரோடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. நமக்கு எப்பயுமே வந்து ஜிடிபி கான்ட்ரிபியூஷனில் சர்வீஸ் செக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதாவது நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் செக்டர் அப்படிங்கிறது நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட்டில் வேணால் அதிகமாக இருக்குமே ஒழிய, அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டில் நமக்கு அதிகமான பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன் பண்ணால் கூட ஜிடிபி கான்ட்ரிபியூஷனில் சர்வீஸ் செக்டர் தான் வந்து அதிகமான அளவுக்கு கான்ட்ரிபியூஷன், அதாவது இன்கமில் அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து அந்த டேட்டா வந்து 2018-19 பேஸ் பண்ணி அந்த டேட்டாவை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா கிராஸ் வேல்யூ ஆடட். நம்ம ஜிடிபி பார்த்துருப்போம், ஜிஎன்பி பார்த்துருப்போம். இதே போல் கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னா என்னென்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதாவது வேல்யூ ஆடட் அப்படிங்கிறது ஒரு பொருள் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்னா அந்த பொருள் ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ராசஸிங், அதாவது ஒரு இடத்துல ரா மெட்டீரியல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ரா மெட்டீரியல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸிங் அப்படின்னு ஒன்று போகும். அதுக்கடுத்து அந்த ப்ராசஸிங் முடிஞ்சு செகண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராசஸிங் போவோம். கடைசியாக தான் நமக்கு ஒரு கன்சம்ஷன் கூட்ஸாக வந்து கைக்கு கிடைக்கும். அப்படிங்கும்போது ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரா மெட்டீரியல் இருக்குது, ஒரு பஞ்சு இருக்குது அப்படின்னா, ஒரு பருத்தி இருக்குது அப்படின்னா அதை வந்து த்ரெட்டாக மாற்றுறதுக்கு ஒரு வேல்யூ அடிஷன், அங்கே வந்து ஒரு கம்பெனி இருக்கும், ஒர்க் நடக்கும், அதை வந்து பஞ்சாக மாற்றுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு யானா மாறிடுது. சரிங்களா? ஒரு நூலாக வந்து மாறிடுது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கிளாத்தாக மாறுறதுக்கு இங்கே வந்து பார்த்தோம்னா டையிங் வந்து பண்ணுவாங்க, அந்த சாயம் போடுறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வீவிங்,
அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே முடித்து கடைசியாக வருது அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு வேல்யூ அடிஷன் அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்ருக்கும். அதை பற்றி தான் இங்கே வந்து கேட்டிருப்பாங்க. கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படிங்கிறதுக்கு is the measure of the value of goods and service produced in an area, industry or sector of an economy. சரிங்களா, அந்த GVA உடைய ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். காரணம் என்னென்னா கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபார்முலா இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலாவை நீங்கள் டைரெக்டாகவே அப்ளை பண்ணி அதுக்கான வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். 43. மெஹபூப் உல் ஹக், எ பாகிஸ்தானி எக்கனாமிஸ்ட் at UN and Indian economist Amartya Sen introduced Human Development Index in. சரிங்களா, அதாவது வந்து பார்த்தோம்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எந்த வருஷத்தில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் ஜென்ரலான கொஸ்டின். பட் இதில் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற அமர்த்தியா சென் மட்டும் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து டெவலப் பண்ணல. பாகிஸ்தானில் இருந்து பாகிஸ்தானிஸ்ட் எக்கனாமிஸ்ட்டும் சேர்ந்து தான் வந்து மெஹபூப் உல் ஹக் அப்படிங்கிறவரும் சேர்ந்து தான் இதை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்னென்னா ஹியூமன் டெவலப்மெண்ட், அதாவது நம்ம ஜிடிபி அப்படிங்கிறத மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஒரு கண்ட்ரியோட க்ரோத்துக்கு அப்படிங்கிறது தான் இதில் வந்து பேசியிருப்பாங்க. கூட பார்த்தோம்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இஸ் எ காம்போசிட் இண்டெக்ஸ் ஆஃப் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். சரிங்களா, அதாவது வந்து நம்ம எக்ஸ்பெக்டன்சி எவ்வளோ இருக்குது, அடல்ட் லிட்ரஸி ரேட், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பற்றி, அதாவது ஒரு டெவலப்டு கண்ட்ரியோடைய ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பற்றி பேசியிருப்போம். அதை பற்றி எல்லாமே பார்த்தோம்னா ஒரு லாகர்தமிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜிடிபி. சரிங்களா, அதை வந்து ஒரு வேல்யூலாம் கலெக்ட் பண்ணி இதை பேஸ் பண்ணி ஜிடிபி அந்த கண்ட்ரி வந்து டெவலப் ஆகிருக்கா இல்லையா, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, அதாவது அட்ஜஸ்டு பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, அதை வந்து பேஸ் பண்ணி இது எல்லாமே வந்து டெவலப் பண்ணுவாங்க. பட் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த அளவுக்கு காம்பனன்ட்ஸ் இருக்காது 1919. பட் டெவலப் ஆக தான் வந்து பார்த்தோம்னா இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஆன்சர் வந்து ஏ மட்டும் தான். அதுக்கடுத்தது 44th கொஸ்டின். த டேர்ம் கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ். சரிங்களா, இந்த இடத்துல இதையும் மென்ஷன் பண்ணிங்க. நம்ம ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி, ஜிவிஏ இதை பற்றிலாம் வந்து பேசுவோம். பட் வந்து கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா எப்போ காயின் பண்ணியிருக்கு கொஸ்டின்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா 1972 இது காயின் ஆகிருக்கு அப்படின்னு வந்துருக்கும். ப்ளஸ் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ பில்லர் ஆஃப் GNH, கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ், அதாவது மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு அப்படிங்கிற ஒன்றுக்கு வந்து எது வந்து தூண்கள் இல்லை அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்கும் போதே நமக்கு வந்து எது இதெல்லாம் தூண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். இது வந்து பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இந்த GNH, அதாவது கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒன்று உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதாவது பொருளாதாரம் மட்டுமே வந்து ஒரு நாட்டோடைய வளர்ச்சியை நிர்ணயிக்கிறது இல்லை, அதை தாண்டி நிறையா மெஷர்ஸ் இருக்குது, நம்ம பொருளாதாரத்தை தாண்டி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து சொல்லியிருப்பாங்க. சஸ்டைனபிள் அண்ட் ஈக்குவிட்டபிள் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், குட் கவர்னன்ஸ், இதுதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். எக்கனாமிக் க்ரோத்துங்கிறது ஒரு செகண்டரியான விஷயம் தான் அப்படிங்கிறதான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்லைடில் வந்து சொல்லியிருப்போம். கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ். சரிங்களா, இது வந்து பார்த்தோம்னா 1972 வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் இது ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். அதாவது நம்மளுடைய பூட்டானுடைய கிங் வந்து அவர்கிட்ட வந்து இந்தியாவுக்கு ஒரு வந்திருப்பார். பாம்பே ஏர்போர்ட்டில் வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்படி இன்டர்வியூ எடுக்கும்போது தான் அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். சரிங்களா, ஜிஎன்பியை விட பார்த்தோம் அப்படின்னா GNH தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளோவில் சொல்லுவார். அதுவே தான் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாக மாறும். இதில் வந்து 4 பில்லர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 பில்லர் நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது ஃபுல்லாகவே கான்செப்ட் ஓரியன்ட் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால. இதே ஃபேக்ட் ஓரியன்ட் கொஸ்டின் அப்படின்னா நம்ம எங்கே வேணாலும் ஈஸியாக படிச்சிடலாம். பட் கான்செப்ட் ஓரியன்ட் அப்படிங்கும்போது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத ரொம்ப வந்து டெப்த்தாக படிக்கணும். சஸ்டைனபிள், ஈக்குவிட்டபிள், சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வெறும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கிடையாது. என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், preservation and promotion of culture, good governance, இது எல்லாமே வந்து சொல்லியிருப்போம். ஓகே, அடுத்த கொஸ்டின் 45. which sector is the highest employment contributor in Indian GDP? சரிங்களா, இந்த கொஸ்டின் வந்து ஏற்கனவே நம்ம தேவையான அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஹையஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னாவே நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதான் சொல்லுவோம். அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷனில் எக்கனாமிக்கல் சென்ஸில் எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் எக்கனாமிக்கல் சென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சர்வீஸ் செக்டார். சரிங்களா, இந்த கொஸ்டின் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணதுனால ஆன்சர் ஏ, அக்ரிகல்ச்சர். அதுக்கடுத்து 46th கொஸ்டின்.
The new economic policy in India introduced in 1991. Which of the following steps are not taken by government of India? சரிங்களா, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் 1991 பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு எக்கனாமிக்கல் கிரைசிஸ் வந்திருக்கும். அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்தியாவில் அந்த டைமில் காங்கிரஸ் ஆட்சி, ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ராஜீவ்காந்தி இருப்பார். ராஜீவ்காந்தி இறந்ததுக்கு பின்னாடி எந்த ஒரு நிலையான ஆட்சியுமே இருந்திருக்காது. திரும்ப பார்த்தோம் அப்படின்னா விபி சிங் வருவார். அது மாதிரி வந்து ஒரு நிலையில்லாத ஆட்சி இருந்துகிட்டு இருக்கும் போது திரும்ப காங்கிரஸோடைய ஆட்சி, சரிங்களா, நரசிம்ம ராவ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பிரதமராக இந்தியாவுக்கு வந்து பிரதமராக பதவி ஏற்பார். அவர் பதவி ஏற்றதுக்கு பின்னாடி அவருடைய ஃபினான்ஸ் மினிஸ்டராக, சரிங்களா, இந்தியாவில் ரொம்ப பாப்புலரான ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்த மன்மோகன் சிங் தான் வந்து அந்த டைமில் 1991 ஃபினான்ஸ் மினிஸ்டராக பதவி ஏற்பார். ஏற்ற உடனே இந்தியா ரொம்ப நெருக்கடியான நிலைமையில் இருக்குது. இதை வந்து சரி பண்ணுறதுக்கு எக்கனாமிக்கல் ரிஃபார்ம், கம்ப்ளீட் எக்கனாமிக்கல் ரிஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படின்னு சொல்லி 1991 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 1991 தான் இந்தியா வந்து ஒரு மிக்ஸ்டு எக்கனாமி அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. காரணம் என்னென்னா ஒரு ப்ரோ கேபிட்டலிஸ்ட்டாக தான் அதுக்கப்புறம் மாற ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி மாறும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்குறதுலாம் வந்து அபாலிஷ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஏன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க உணர்ந்துக்கிட்டு வெளிநாட்டிலேருந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரட்டும், அப்போ தான் நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த ஃபெமா ஆக்ட் அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரீடிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா, சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் அப்படின்லாம் இருக்கும். கேபிட்டல் ஸ்டாட்டுச்சரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருப்பாங்க ஆர்பிஐ வச்சு, சரிங்களா. அது மூலிமா வந்து நிறைய எக்கனாமிக்கல் க்ரோத் வந்து அந்த டைமில் நடந்திருக்கும். அதனால் ஆல் த ஸ்டேட்மெண்ட், சரிங்களா, மேலே சொல்லியிருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் 47. சூஸ் த இன்கரெக்ட் பேர். இது வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின் தான், சரிங்களா. இது வந்து ஃபெமா, அந்த ஃபெரா சொன்னோம் இல்லைங்களா, அதில் ஃபெமாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 2000 கொடுத்துருப்பாங்க, கிடையாது, 1999 தான் கரெக்டான ஆன்சர். மீதி எல்லாமே வந்து கரெக்டான பேர் தான் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் வந்து இன்கரெக்ட் பேர்னு கொடுத்ததுனால இது ஃபேக்சுவலாக நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்காங்க. அடுத்தது 48. இந்தியா சைன்டு த டங்கல் டிராஃப்டின், சரிங்களா. அந்த டங்கல் டிராஃப்ட் அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ் வந்து அரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதிகமாக இந்த கொஸ்டின்ஸ் வந்து இன்னும் அதிகமாக யாருமே டச் பண்ணல. 48 ஆன்சர் வந்து பார்த்தோம்னா டங்கல் டிராஃப்ட் வந்து 1994 வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஜூலை 1991 நம்ம நியூ எக்கனாமிக் பாலிசி வந்து மூவ் பண்ணதுக்கு பின்னாடி இந்த டங்கல் டிராஃப்ட் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய எக்கனாமிக் பாலிசியில் ஒரு மேஜர் சேஞ்சஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்தது 49. சூஸ் த ஃபாலோயிங் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், சரிங்களா. இதில் எது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வாஸ் பாஸ்டு பை இந்தியன் பார்லிமெண்ட் இன் 2013, சரிங்களா. இது ஃபேக்ட் கொஸ்டின் அப்படிங்கிறதால நீங்கள் அந்த இயர் தெரிஞ்சிருந்தாவே இது ரைட்டாக ராங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் வந்து இது வந்து ரைட்டு. த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கவர் 50% ஆஃப் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட், 75% ஆஃப் அர்பன் ஹவுஸ் ஹோல்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. அதாவது 75% ஆஃப் ரூரல் ஹவுஸ் ஹோல்டும் 50% ஆஃப் அர்பன் ஹவுஸ் ஹோல்டும் வந்து இதை சொல்லியிருப்பாங்க. இதோடைய தவறான இணை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஆன்சர் 2 ஒன்லி, பாம்பே, சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் பற்றி ரிலேட்டடான விஷயம். எதுக்காக இது கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா அவைலபிலிட்டி. நம்ம வந்து ரேஷன் கடையெல்லாம் போய் கேட்கணும் அப்படின்னா அந்த பொருள் இல்லை அப்படிம்பாங்க. சம்டைம்ஸ் உண்மையாலுமே அந்த ரேஷன் ஷாப்பில் இல்லாமல் கூட இருக்கும், சரிங்களா. அதனால் அது மாதிரி இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்தியா ஃபுல்லாக ஒரு ஓவரால் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈக்குவலாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது. ப்ளஸ் ஆக்சஸ், அவங்க வந்து ஈஸியாக வாங்குற மாதிரி அவங்களுக்கு இப்போ வீட்டு பக்கத்துலேயே கொடுக்குறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்சர்ப்ஷன், சரிங்களா. இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. க்ரீன் ரெவல்யூஷன் பின்னாடி வந்து பார்த்தோம்னா நமக்கு செல்ஃப் சஃபிஷியன்சி ஃபுட் செக்யூரிட்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்ஃப் சஃபிஷியன்சி அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். அந்த PL 480 அப்படிங்கிறதுலாம் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கில் எக்கனாமிக்ஸில் வந்து படிச்சிருப்பீங்க. பப்ளிக் லா 480. ஏன்னா அமெரிக்கா கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஃபுட்டு வேணும், எங்களுக்கு ஃபுட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். காரணம் என்னென்னா நமக்கு அந்த டைமில் அதாவது 1960s வந்து இந்த மாதிரியான இஷ்யூ வந்து வந்திருக்கும். அதை வந்து சரி பண்ணுறதுக்காக, அதாவது நம்மளுடைய நேருவோடைய காலத்துக்கு பின்னாடி லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தியோட காலத்தில் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால தான் 1965 க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, சரிங்களா. நார்மன் போர்லக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா மெக்சிகோவில் போய் அந்த ரிசர்ச்சை பண்ணிகிட்டு இருப்பார். அப்படி அந்த ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருடைய ரிசர்ச்
ரிசர்ச் வந்து நல்லா வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறதுனால நம்மளுடைய MS சுவாமிநாதன்லாம் அனுப்பி அந்த ரிசர்ச் மாதிரி என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் வந்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் வீட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரைஸ் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து நம்ம வந்து செல்ஃப் சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த PL 480 அப்படிங்கிறது பார்த்தோம்னா அமெரிக்கன் லா வந்து போட்டிருப்பாங்க. அந்த லா போட்டால் மட்டும்தான் இந்தியாவுக்கு வந்து அவங்களுடைய வீட்டை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒவ்வொரு டைமே அவங்கக்கிட்ட வந்து அந்த பப்ளிக் லா பாஸ் பண்ணுங்கன்னு கேட்கும்போது நமக்கு வந்து ஒரு செல்ஃப் சஃபிஷியன்சி இல்லை, நம்ம வந்து ஒரு சாவரின் கண்ட்ரியாக இருக்கும் ஆனால் மற்ற கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்துக்கிட்டே இருந்ததுனால தான் நம்மளுடைய க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது கொண்டு வந்ததுக்கு பின்னாடி அவ்வளோ ஃபுட்டு வந்து எக்ஸஸாக இருந்ததும் ஏன் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபுட்டு போய் சேரல, அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி 2013 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். 50 நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வாஸ் இம்ப்ளிமெண்டட் இன் தமிழ்நாடு வாஸ். சரிங்களா, அதென்ன 2013 போட்டாங்களா, அப்புறம் எதுக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்குறீங்களா? முதல்ல வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுட் செக்யூரிட்டி ரிலேட்டடான விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். காரணம் என்னென்னா 1967 தமிழ்நாட்டில் ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கும். இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு அதோடைய ரிசல்ட் இருந்திருக்கும். காரணம் என்னென்னா இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த காமராஜர் வந்து அந்த தேர்தலில் வந்து தோற்றுருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா DMK வந்து ஆட்சிக்கு வந்திருக்கும். சரிங்களா, அதுக்கு என்ன முக்கியமான ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டைமில் ஃபுட் செக்யூரிட்டி ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்தோம்னா அந்த தேர்தல் முழக்கமே பார்த்தோம் அப்படின்னா ரூபாய்க்கு, அதாவது ₹1 வந்து பார்த்தோம்னா நாங்கள் அரிசிக்கு கொடுக்குறது தான் எங்களுடைய லட்சியமாக இருக்கும், ஆனால் வந்து அதுதான் வந்து எங்களுடைய அல்டிமேட் எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க வந்து அந்த கட்சியோட பிரச்சாரமே இருக்கும். அதனால தான் DMK வின் பண்ணிருச்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால் ஃபுட் செக்யூரிட்டியை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு எப்போவுமே இந்திய மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருந்துக்கிட்டே வந்திருப்போம். சரிங்களா, அதனால் இப்போ கொண்டு வந்திருக்க நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஆக்டை தான் இப்போ கொண்டு வருவாங்க. நம்ம அதை விட அட்வான்ஸாக போய் நாம் ஃப்ரீயாகவே வந்து ரேஷனில் கொடுக்குற அளவுக்கு வந்திருப்போம். பட் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கம்மியான ரேட்டுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாங்கள் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது ஓகே, அதில் வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரி யூனிஃபைடாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால இந்தியா 2013 வந்து இம்ப்ளிமெண்ட் ஸ்டார்டிங்கில் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி நிறைய பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தோம்னா November 1, 2016 இந்த November 1 என்ன டே அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி கொண்டு வந்ததும் அதே நாள் தான். சரிங்களா, ஒரு 3 வருஷம் கழித்து வந்து கொண்டு வந்திருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னதுக்கு பின்னாடி. அதுக்கடுத்து 51 த சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வாஸ் லான்ச்டு இன் தமிழ்நாடு வாஸ். சரிங்களா, இது வந்து மோர் ஃபேக்சுவலான ஒரு கொஸ்டின் தான். ஆன்சர் B 2011-12. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்காங்க. குரூப் 1 மெயின்ஸ் எழுதுறவங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை பற்றிலாம், அதாவது சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஏன்னா ஹெல்த்தை பற்றி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் தாராளமாக உபயோகப்படுத்திக்கலாம் சோஷியல் இஷ்யூஸ் அந்த ஏரியாவில். அடுத்தது 52வது கொஸ்டின். இன் இந்தியா இன்கம் டேக்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை சர் ஜேம்ஸ் வில்சன். சரிங்களா, இதுதான் வந்து கொஸ்டின். சரிங்களா, இன்கம் டேக்ஸ் இந்தியாவில் யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அதுக்கடுத்து எந்த வருடம் 1860 வந்து அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எந்த வருடம் யார் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது முக்கியம். அதே போல் என்ன காரணத்துக்காக இன்கம் டேக்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது, எதனால் திடீர்னு 1860 இன்கம் டேக்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி 1860க்கு முன்னாடி இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி பிரிட்டிஷ் ஆட்சி ரூலிங் பண்ணிட்டு இருக்கும் போது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் வந்து 1857 1858 இந்த பீரியட் வரைக்குமே அவங்க ரூலிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணும்போது அந்த கம்பெனியோடைய மேஜரான ரெவென்யூ எங்கேருந்து வரும் அப்படின்னா லேண்ட் ரெவென்யூ மட்டும்தான். அந்த லேண்ட் ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தோம்னா பர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிற ஜமீன்தாரி சிஸ்டம், அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரயத்வாரி சிஸ்டம் கொண்டு வருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா மகள்வாரி, இதெல்லாம் இந்தியாவில் வேறு பிளேஸில் ஒரு ஆர்டராக வராமல் ஃபஸ்ட்டு பர்மனன்ட் செட்டில்மெண்ட், அப்புறம் ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மகள்வாரி, இன்னொரு பக்கம் சவுத்தில் பார்த்தோம்னா ரயத்வாரி, இந்த மாதிரி தாமஸ் மன்ட்ரோ இவங்களாம் வந்து பார்த்தோம்னா இதை கொண்டு வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி ரெவென்யூ வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு 1857 கிரேட் ரெவால்ட், அதாவது பெரும் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்துடும். அங்கே பெரிய கலவரங்கள் எல்லாமே பண்ண உடனே அங்கே ஆங்கிலேயர்களுக்கு பெரிய அளவிலான பொருளாதார நஷ்டம் ஏற்படும். அந்த நஷ்டத்தை ஈடு செய்கிறதுக்காக தான் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிற ஒருத்தரை கேட்டு எப்படிங்க இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கும்போது தான் சரி ஓகே நமக்கு வந்து இன்கம் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று போடுவோம். ஏன்னா இந்தியாவில் சுதேச மாகாண அரசர்கள் ரொம்ப 500க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அவங்க மாதிரி இருக்கிறவங்க ப்ளஸ் ட்ரேடர்ஸ் இவங்ககிட்ட வந்து நம்ம ரெவென்யூ கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பெரும் கழகத்தில் வந்து இழந்த இழப்பீடை வந்து சரி செஞ்சிடலாம்னு சொல்லி அந்த இன்கம் டேக்ஸ் வந்து 1860 முதல்ல கொண்டு வராங்க. அதுக்கு பின்னாடி அதுவே நல்ல ஒரு ரெவென்யூவாக இருக்கிறதுனால அதை தொடர்ந்து இந்தியாவில் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் வேல்யூ ஆடட் டேக்ஸ்
ஆர் சர்வீஸ் டேக்ஸ் சரிங்களா. அதாவது சர்வீஸ் டேக்ஸை பொறுத்தவரைக்கும் 2 விதமான கொஸ்டின் இருக்கும். தமிழ்நாட்டில் சர்வீஸ் டேக்ஸ் வந்து எப்போ யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சர்வீஸ் டேக்ஸை யார் இந்தியாவில் அதாவது தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது அப்படிங்கிறது. சர்வீஸ் டேக்ஸுங்கிறது ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 53 which one of the following is not direct tax. ஓகே, இதில் டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறத பற்றி வந்து கேட்டிருப்பாங்க. 3 and 4 only சரிங்களா. அதாவது டைரக்ட் நாட் டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்னது இன்டைரக்ட் டேக்ஸ் சரிங்களா. இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது டைரக்டான டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸுங்கும் போது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, எந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத முன்னாடி கொஸ்டினில் பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த இன்கம் டேக்ஸுங்கிறது ஒரு டைரக்ட் டேக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கார்பரேஷன் டேக்ஸ் சரிங்களா. இது கார்பரேஷன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா கார்பரேட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் வந்து ஒன்றே தான். என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் சரிங்களா. என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இது வந்து ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ் சரிங்களா. அதாவது ஸ்டாம்ப் டியூட்டிங்கிறது ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ் தான். அதாவது எந்த ஒரு டேக்ஸும் வந்து நேரடியாக உங்கள் மேலே போட்டு நீங்கள் டேக்ஸை வந்து நீங்கள் நேரடியாக அந்த அத்தாரிட்டிக்கு நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா அது வந்து டைரக்ட் டேக்ஸாக இருக்கும். அதுவே வந்து உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து அந்த டேக்ஸை ஒரு தேர்ட் பார்ட்டி வசூல் பண்ணி அதை கொண்டு போய் அந்த அத்தாரிட்டிகிட்ட பே பண்ணுறாரு அப்படின்னா அதை வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்கம் டேக்ஸுங்கிறது நீங்கள் நேரடியாகவே ஐடி ஃபைல் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்க, கவர்மெண்ட் ஜாப்லையோ நல்ல இல்லை ஒரு ப்ரைவேட்டில் ரெவன்யூ இன்கம் அதிகமாக வர மாதிரி ஒரு ஜாபில் இருந்தீங்க அப்படின்னா நீங்களாக தான் வந்து ஐடி போய் ஃபைல் பண்ணும். அதுவே வந்து நீங்கள் ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருளுக்கு ஒரு டிவி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஜிஎஸ்டிலாம் வந்து நீங்கள் நேரடியாக வந்து கடைக்காரருக்கு தான் கொடுப்பீங்க. நீங்கள் வந்து போய் ஜிஎஸ்டி ஆஃபீஸில் கட்ட மாட்டீங்க, கடைக்காரருக்கு கொடுப்பீங்க. கடைக்காரர் கம்பெனிக்கு கொடுப்பாங்க, கம்பெனி மூலிமா ஜிஎஸ்டி கட்டுவாங்க. அப்போ அந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறதே வந்து ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறோம். என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் அப்படி தான். நீங்கள் சினிமா டிக்கெட் வாங்குறீங்க, அந்த டிக்கெட் வாங்கி தியேட்டருக்கார் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்க வந்து ஜிஎஸ்டி அந்த அத்தாரிட்டிக்கு வந்து அவங்க வந்து பே பண்ணுவாங்க. இதுதான் டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ். அதாவது டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது என்ன, இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது என்ன, என்னென்ன டேக்ஸ் வந்து அதில் இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிறது இதில் இருக்குது. நீங்கள் வந்து வேணால் பாஸ் பண்ணிவிட்டு இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது the burden of direct tax cannot be shifted to others. உங்கள் மேலே டேக்ஸ் போட்டால் நீங்கள் தான் கட்டி ஆகணும். அதுவே வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கும்போது அந்த டேக்ஸ் வந்து பார்த்தோம்னா ஷிஃப்டட் டு அதர்ஸ். அந்த கடைக்காரர் தான் அந்த பிஸ்கெட்டுக்கான ஜிஎஸ்டியை கட்டணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, செல் பண்ணும்போது உங்கள்கிட்ட அதை வந்து வசூல் பண்ணுறாரு. அதனால் வந்து அது இன்டைரக்ட் டேக்ஸாக இருக்குது. சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சரிங்களா. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. GST Act was passed in Indian Parliament on 29th March 2017. Okay. France is the first country to implement GST in 1954. இதெல்லாம் ஃபேக்ட். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆனால் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ரெண்டுமே வந்து கிடையாது, ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை பற்றி ஒரு லைட்டான ஒரு ஃபேக்ட் கொடுத்துருப்பாங்க. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பார்த்தோம்னா இது வந்து ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ். இது வந்து பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டில் எப்போ பாஸ் பண்ணாங்க அப்படின்னா 29th March 2017 வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது எப்போ எஃபெக்ட்டுக்கு வந்துச்சு, ஏன்னா அவங்க ஆக்ட் பாஸ் பண்ணாலும் அவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த டேட்லேருந்து இந்த ஆக்ட் வந்து அமலுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி July 1st 2017 இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இதோடைய மோட்டோ ரொம்ப முக்கியம். 1 நேஷன் 1 மார்க்கெட் 1 டேக்ஸ் சரிங்களா. ஒரே நாடு ஒரே சந்தை ஒரே வரி சரிங்களா. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி வரி கட்டிக்கிட்டு வேணால் அது கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா பாண்டிச்சேரிலாம் போய் நிறைய பேர் கார் வாங்குவாங்க. காரணம் என்னென்னா இந்தியாவில் இருக்க அதாவது தமிழ்நாட்டில் இருக்க சேல்ஸ் டேக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். பாண்டிச்சேரியில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அத்தாரிட்டியில் யூனியன் டெரிட்டரியாக இருக்கிறதுனால அங்கே டேக்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் அங்கே வாங்குவாங்க. அப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் தான் அந்த கார் ஃபுல்லாகவே ரன் ஆகிட்டு இருக்கும். அப்போ வந்து தமிழ்நாட்டுக்கான வருவாய்ங்கிறது ஒரு இழப்பு ஏற்படும். அப்படிங்கிற மாதிரியான நிறைய ரீசனுக்காக தான் ஒரு நாட்டில் எந்த பொருள் எந்த இடத்துல எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு ஒரே மாதிரியான வரி தான் இருக்கணும், ஒரே மாதிரியான சந்தையோடைய கட்டமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய மெயினான மோட்டோவாக இருக்கும். ஃப்ரான்ஸ் சரிங்களா. யூரோப்பில் இருக்கிற ஃப்ரான்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்து 1954 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் வேட் அப்படின்னு சொல்லி ஒரு டேக்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருப்போம் சரிங்களா. அந்த வேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப க்ளோஸாக எந்த மாடலில் இருக்கும்னா ஜிஎஸ்டி மாடல்லே தான் இருக்கும். பட் இந்த வேட்டை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டான மாடல் ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுனால அதை வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபேக்ட் இயர் அப்படின்னு பார்த்துக்காங்க. ஜிஎஸ்டியில் இருக்கிற ஸ்லாப் டேக்ஸ் ஸ்லாப் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மெயினாக நோட் பண்ணி வச்சுக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 55 சரிங்களா. 55 பார்த்தோம் அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் சார் காசஸ் ஆஃப் பிளாக் மணி சரிங்களா. அந்த பிளாக் மணிக்கு காரணம் கருப்பு பணம் உருவாவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்கள் குரூப் 1 மெயின்ஸ் எழுதும் போது சோசியல் இஷ்யூவில் ஆர் எக்கனாமி சரிங்களா. அந்த தேர்ட் பேப்பரில் வர எக்கனாமியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பிளாக் மணி ரிலேட்டடாக சோசியல் இஷ்யூவை பற்றி வந்தாலும் சரி, இதில் கீழே இருக்கிற நீங்கள் இந்த
இன்ட்ரோடக்ஷன் சரிங்களா. இது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் மணி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட்டோடைய டேக்ஸ் அத்தாரிட்டியோடைய கண்காணிப்புக்கு வராமல் உருவாகிற பணம் எல்லாமே வந்து ஒரு பிளாக் மணி அப்படின்னு சொல்லி ஜென்ரலிஸ்டிக்காக அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே நம்ம சொல்லியிருக்க எல்லாமே சரிங்களா. ஷார்ட்டேஜ் ஆஃப் கூட்ஸ், நமக்கு கூட்ஸ் வந்து சரியாக கிடைக்கல அப்படின்னா பிளாக் மார்க்கெட் உருவாகும். பிளாக் மார்க்கெட் உருவானா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல பிளாக் மணி அப்படிங்கிறது அன்அக்கௌண்டட் மணி அப்படிங்கிறது ஒன்று உருவாகும். லைசன்ஸ் ப்ரொசீடிங்ஸ் சரிங்களா. ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய லைசன்ஸ் வாங்கணும் அப்படிங்கும்போது அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு அதிகமான டைம் அண்டு மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா அது வாங்காமே சிலர் வந்து அதை செய்யும் போது ஈஸியாக டேக்ஸ் அத்தாரிட்டிகிட்ட வந்து எவேட் பண்ணி அவங்க வந்து அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி பிளாக் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று உருவாக்குவாங்க. அதே போல் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர், அதிகமான டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் நிறைய பேர் டேக்ஸ்லேருந்து எவேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து அக்கௌண்டடாக காட்ட மாட்டாங்க சரிங்களா. அதாவது ரொம்ப கம்மியான டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெவன்யூ வராது. அதிகமான டேக்ஸ் இருந்தால் டேக்ஸ் பே பண்ணுறதை குறைச்சிருவாங்க. அதனால் எப்போவுமே ஒரு ஆப்டிமைஸ்டு ரேட்டில் தான் டேக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்கனாமிக்ஸ் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பிளாக் மணி உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் மணி அப்படிங்கிறது ஒரு அன்அக்கௌண்டட் மணி தான் சரிங்களா. அதாவது டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட வந்து அதை வந்து காட்டாமல் இன்விசிபிளாக இருக்கிற மணி எல்லாமே வந்து அந்த பிளாக் மணி அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். 56 சரிங்களா. 56 அப்படிங்கும்போது சூஸ் த இன்கரெக்ட் பேர் சரிங்களா. இது வந்து ஒரு ஃபேக்சுவல் பேஸ்டு கொஸ்டின் தான். நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் 1980 இது கரெக்ட் தான். அடுத்து ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் சரிங்களா. ஒரு காலத்தில் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா 1977 ஃபுட் ஷார்ட்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா 1972 அந்த பீரியட்லாம் வந்தோன்னா இந்தியா பங்களாதேஷ் வார்லாம் கூட நடந்து நம்ம அதாவது பங்களாதேஷ்க்கு லிபரலைசேஷன் வாங்கி கொடுத்துருப்போம். அதை வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்போ சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைமில் நிறையா நமக்கு ஷார்ட்டேஜ் இருந்திருக்கும். ஏன்னா நம்மளோட எமர்ஜென்சி 1975 எமர்ஜென்சி வந்து இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் இருந்ததுனால சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ஏரி வேலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி அப்போ என்னென்னா இப்போ கூலி கொடுக்குறாங்க 100 ரூபா 150 170ன்னு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறி கொடுக்குறாங்க. பட் அந்த டைமில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கே நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்திருக்கும். அது 1975 கொண்டு வந்திருப்பாங்க. யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா இந்திரா காந்தி. என்ன ரீசனுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா நம்ம எமர்ஜென்சி அப்படிங்கிறது 1975 இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அந்த 75 எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மக்களுக்கு அதிருப்தி வரக்கூடாது, மக்களை வந்து மகிழ்ச்சிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராமில் 20 பாயிண்ட்ஸ் வந்துருக்கும். அந்த 20 பாயிண்டில் மக்கள் வந்து நான் ஊழல் இல்லாத ஆட்சி கொண்டு வருவோம், அது ஊழல் பண்ணால் தண்டனை அதிகமாக இருக்கும், மக்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாக ஜென்ரேஷன் பண்ணுவோம், அதே மாதிரி உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு அந்த 20 பாயிண்ட் வந்து ஏன்னா இது வந்து குரூப் 1 மெயின்ஸுக்கு நீங்கள் அந்த 20 பாயிண்ட் வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராக்ரெசிவான எக்கனாமிக்கல் கொஸ்டின் கேட்கும் போது 20 பாயிண்ட் ப்ரோக்ராமை மென்ஷன் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இன்டெகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சரிங்களா. இந்த இன்டெகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1983 கிடையாது, 1978 ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1978. ஆன்சர் வந்து பார்த்தோம்னா இன்கரெக்ட் பேர்னா டி. அதுக்கடுத்ததாக பார்த்தோம்னா 57th கொஸ்டினுக்கு போவோம். இதுவும் வந்து ஒரு சூஸ் த இன்கரெக்ட் பேர் தான் சரிங்களா. பாரத் நிர்மான் யோஜனா எடுத்தோன்னு பார்த்தோம் அப்படின்னா தப்பாக கொடுத்துருக்காங்க. 2005 தான் வந்து பாரத் நிர்மான் யோஜனா அப்படிங்கிற ஒரு யோஜனா கொண்டு வராங்க. யோஜனா அப்படின்னா தமிழில் திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் சரிங்களா, தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011. மீதி எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் நீங்கள் இது வந்து ஒரு நோட்ஸாக கூட இந்த 4 பாயிண்ட்டையும் வந்து நோட்ஸாக கூட நீங்கள் அப்படியே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக அதாவது ஆன்சர் எலிமினேஷன் மெத்தடுக்கு உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக இந்த ஃபேக்ட்டை வச்சு ஒரு கொஸ்டின் போடணும் அப்படின்னு கிடையாது. இந்த ஃபேக்ட்டை மெமரைஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக கேட்கும் போது இதை வந்து லாஜிக்காக யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து பாரத் நிர்மானா 2005 வரும்னு சொல்லி ஒரு எலிமினேஷன் மெத்தடுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 58th கொஸ்டின். அக்கார்டிங் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் சோசியோ எக்கனாமிக் அண்ட் கேஸ்ட் சென்சஸ் 2015, இதுவே ஒரு ஃபேக்ட் தான். சோசியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் 2015 வந்து ஒன்று எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட் தான். இதுபடி பார்த்தோம்னா ரூரல் ஹவுஸ் ஹோல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு டைரெக்டான ஃபேக்ட் கொஸ்டின் தான். 73% வந்து ரூரல் ஹவுஸ் ஹோல்டு வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா அந்த ரூரல் ஹவுஸ் ஹோல்டில் ஷெட்யூல்டு கேஸ்ட் பாப்புலேஷன் எவ்வளோ இருந்திருக்கு, அதேமாதிரி ஷெட்யூல்டு ட்ரைப் கேட்டகரியில் வந்து எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது அப்படிங்கிறது ஸ்கூல் புக்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால அதை வந்து திரும்ப வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சோசியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் 2015ங்கிறது
எல்லாத்துமே ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்ட். அடுத்த கொஸ்டின் 59th ரீஜனல் ரூரல் பேங்க் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் இன் இந்தியா வாஸ். சரிங்களா, ரீஜனல் ஆர்ஆர்பின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து எப்போ வந்து நம்ம இந்தியாவுக்கு அதாவது நம்ம கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருப்பாங்க. ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 1975. சரிங்களா, இது வந்து ரொம்ப ஃபேக்ட். ரீஜனல் ரூரல் பேங்க், அதுக்கடுத்து பார்த்தோம்னா நபார்டு, இதெல்லாம் எப்பயுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு கேட்கும்போது 75 போட்டுங்க. நபார்டுன்னு பார்த்தோம்னா 1982. அதேமாதிரி ரீஜனல் ரூரல் பேங்க்கை பற்றி வேறு சில ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் ரெக்கமெண்டேஷன் மேட் பை ஒர்க்கிங் குரூப் ஆன் ரூரல் பேங்க் அப்பாயிண்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதை விட ஒரு அட்வான்ஸான ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது எந்த குரூப்போட ஹெட் யார் அப்படிங்கிறது. ஏன்னா ஆர்ஆர்பி கொண்டு வந்தது யாரோடைய சஜஷனில் அப்படின்னு கூட கேட்பாங்க. நரசிம்மம் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். சரிங்களா, அந்த நரசிம்மம் கமிட்டி நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அது மூலிமா வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆர்கனைசேஷன் கூட கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆர்ஆர்பி உருவாக்குனதில் நரசிம்மம் கமிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இது எந்த எக்ஸாம் எழுதுனீங்கனாலும், ரயில்வே எக்ஸாம் எழுதுனீங்கனாலும், பேங்க் எக்ஸாம் எழுதுனீங்கனாலும், இல்லை வந்து நீங்கள் டிஎன்பிசியில் எழுதுனீங்கனாலும், யூபிஎஸ்சி எழுதுனீங்கனாலும், எல்லா எக்ஸாமுக்குமே இந்த ஆர்ஆர்பி பற்றி கொஸ்டின் எப்போவுமே வரும். அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா இது ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டியை பற்றி கேட்பாங்க. நரசிம்மம் கமிட்டி தான் வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தோம்னா இது வந்து ஜாயின்ட் எஃபர்ட் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் கமர்ஷியல் பேங்க். இது யார் ஸ்டேட் கவர்மெண்ட், இது வந்து ஆர்ஆர்பிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பார்ட்டிசிபேஷனும் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கும், அதே மாதிரி கமர்ஷியல் பேங்க்ஸோட பார்ட்டிசிபேஷன் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தோம்னா எல்லாருமே ரூரல் கிரெடிட், சரிங்களா, அதை ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மருக்கு கொடுக்குறது, ஆண்டர்பிரினர், சரிங்களா, ஸ்மால் ஆண்டர்பிரினர், ஆர்டிஷியன், அக்ரிகல்ச்சர் லேபர், இந்த மாதிரி எல்லாருக்குமே கொடுக்குறது தான் இதோடைய முக்கியமான ஒர்க்காக இருக்கும். அதே போல் 64 ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து கரண்ட்டாக வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. அந்த ப்ரெசென்ட் அப்படிங்கும்போது அதோட ஃபேக்ட் சேஞ்சஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தொடர்ந்து அப்டேட்லேயே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபேக்ட் சேஞ்சஸ் ஆகும்போது ஈஸியாக அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கொஸ்டின் 60. சரிங்களா, செல்ஃப் ஹெல்ப் குரூப். சரிங்களா, அதாவது நம்ம இதில் சுய உதவி குழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சுய உதவி குழுக்கள் வந்து பார்த்தோம்னா குரூப் பேங்க் லிங்க்டு ப்ரோக்ராம். சரிங்களா, செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேங்க் லிங்க்டு ப்ரோக்ராம் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒன்று கேட்டிருப்பாங்க. ஆன்சர் வந்து 1992. ஏன்னா இந்த 1992ங்கிறது தமிழ்நாட்டுக்கு நிறைய ஸ்கீமுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கரும்பலகை திட்டம் அப்படிங்கிறது, தொட்டில் குழந்தை திட்டம், இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு வந்து 1992 வந்து தமிழ்நாட்டில் ஃபெமிலியராக இருக்கும். அதே போல் செல்ஃப் ஹெல்ப் குரூப்போடைய பேங்க் லிங்க்டு ப்ரோக்ராம், சரிங்களா, அது 1992 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சுய உதவி குழுவை வங்கியை இணைக்கிறது. ஏன்னா வெறும் சுய உதவி குழுக்கள் இருந்தாங்க அப்படின்னா அதனால் பெரிய லாபம் கிடையாது. சுய உதவி குழுக்கள் தொடர்ந்து இயங்கும் போது அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு வங்கிகள் முக்கியம். அப்படி இருக்கும் போது இந்த இணைப்பு வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னா 1992 ப்ராசஸ் மூலிமா நடந்திருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் 61. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா, அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா முத்ரா பேங்கை பற்றி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கேட்டிருக்காங்க. முத்ரா பேங்க், சரிங்களா, அந்த முத்ரா பேங்க் மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி பேங்க் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ அப்படின்னா ஓகே, இந்த முத்ரா பேங்கை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது வந்து பார்த்தோம்னா பப்ளிக் செக்டார் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் விச் ப்ரொவைட் லோன்ஸ் டு மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் என்பிஎஃப்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கொஸ்டினை வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இட் வாஸ் லான்ச்டு இன் 2017 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2017 கிடையாது. நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஆட்சிக்கு, இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த உடனே 2014 ஆட்சிக்கு வருவார். அதுக்கு முன்னாடி April 8, 2015 இந்த முத்ரா பேங்க் அப்படின்னு ஒன்று வந்து ஆரம்பிப்பாங்க. இதை பற்றி இன்னும் நீங்கள் டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிசு, கிஷோர், தருண், இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா 3 ஸ்கீம் இருக்கும். சரிங்களா, அந்த ஸ்கீமை பேஸ் பண்ணி 50,000 வரைக்கும் லோன் தருவாங்க. ஏன்னா எதுவுமே இல்லாமல் தள்ளு வண்டி வச்சுருக்காங்க ரோட்டு வரமா அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு வங்கி உதவி வந்து தேவைப்படும். அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கான ஃபெசிலிட்டியும் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அவங்களே வந்து டெவலப் ஆகி ஒரு கடை வைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து அவங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்தாற் போல் அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது 2015 கொண்டு வந்ததுனால தவறான வாக்கியம் அப்படிங்கும்போது B2 ஒன்லி. சரிங்களா, இவங்க வந்து பார்த்தோம்னா முக்கியமாக எம்எஸ்எம்இ இதை தான் எம்எஸ்எம்இ தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்தோம்னா லான்ச் எந்த டைம், டேட் அண்டு இயர் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் 62. நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன். சரிங்களா, நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா தேசிய ஊரக நல அமைப்பு. அதாவது பார்த்தோம்னா நம்மளுடைய ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து கொண்டு வருவாங்க. எப்போ கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 12th April 2005 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, இது வந்து பார்த்தோம்னா மன்மோகன் சிங் ஆட்சிக்கு வந்து அடுத்த வருடம். அவர் வந்து 2004 இருந்து
2014 வரைக்கும் இருப்பார். சரிங்களா, அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸில் இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ பார்த்தோம்னா அடுத்த வருஷமே முத்ரா பேங்க் மேலே இருக்கிற கொஸ்டின் வந்து கேட்டிருப்போம். இதில் எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போட்டிருப்பாங்க. April 12, 2005 ப்ரொவைட் ஆக்சசபிள், அஃபோர்டபுள் அண்ட் குவாலிட்டி ஹெல்த். இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ரூரல் ஏரியாவில் அஃபோர்டபுளாக இருக்கணும், அதே மாதிரி ஆக்சசபிள், ஈஸியாக அவங்களால ஒரு உடம்பு சரியில்லைனா ரீச் பண்ணுற அளவுக்கு இருக்கணும், அதே போல் குவாலிட்டியும் இருக்கணும். அந்த ஹெல்த் கேரில் வந்து குவாலிட்டியும் இருக்கணும். அப்படிங்கிறதுனால தான் எஸ்பெஷலி யாரை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா ரூரல் பாப்புலேஷன், எஸ்பெஷலி வல்னரபிள் குரூப்ஸ், யாரெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஆக்சசபிளே இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஹெல்த் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது அதோடைய மெயின் நோக்கமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இது சூஸ் த இன்கரெக்ட் பேர். சரிங்களா, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட். இது வந்து பார்த்தோம்னா 1955 வந்து கொண்டு வந்திருப்பாங்க எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது. ஏன்னா அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், ஏன்னா ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கிற பொருள் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்காக நம்ம விட்டுருப்போம். பட் சில டைமில் அது பதுக்கல் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து மூவ் ஆகிறோம். அதை தடுக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தோம்னா இந்த எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. நியூ எக்கனாமிக் பாலிசிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். பொருளாதாரத்தையே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா, இது ஆன்சர் சி, தவறான இணையை மட்டும் கேட்டிருப்பாங்க. அடுத்தடுத்து பார்த்தோம்னா 64 64 இதுவும் தவறான வாக்கியத்தை தான் கேட்டிருப்பாங்க. கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் எய்ம்டு அட் எனேபிளிங் ஃபார்மர்ஸ் டு ஹேவ் குயிக் அண்ட் டைம்லி ஆக்சஸ் டு அஃபோர்டபுள் கிரெடிட். சரிங்களா, இதே தான் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இட் வாஸ் லான்ச்டு பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் நபார்ட் இன் 1988. சரிங்களா, கொஸ்டின் வந்து இன்கரெக்ட் கேட்டிருப்பாங்க. இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் நபார்ட் கரெக்ட் தான், பட் வந்து இது 1998 கிடையாது. சரிங்களா, இது வந்து பார்த்தோம்னா இந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனில் தான் வந்து இந்த இடத்துல வந்து சேஞ்சஸ் வச்சுருப்பாங்க 1998, 10 வருஷம் கழிச்சு. சரிங்களா, இது வந்து பார்த்தோம்னா கரெக்டான விஷயம் தான். ஆர்பிஐயும் நபார்டும் சேர்ந்து கொண்டு வந்து தான், பட் 1998 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. மற்றபடி இதோட மோட்டோ அப்படிங்கிறது எல்லாமே ஏற்கனவே பார்த்தா இதுதான், ஆக்சசபிளாக இருக்கணும், குயிக்காகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விவசாயிகளுக்காக கொண்டு வந்தது தான். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 65 கொஸ்டின் நம்பர். சரிங்களா, நியூ ஃபாரின் ட்ரேட் பாலிசி வாஸ் அனௌன்ஸ்டு. சரிங்களா, அதே வந்து பார்த்தோம்னா நியூ எக்கனாமிக் பாலிசி இருக்கிற மாதிரி நியூ ட்ரேட் பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா April 1, 2015. இந்த April 1 அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி April 1 2010 ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும். அது எந்த ஆக்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஒரு 3 எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியில் நடந்துச்சுன்னா அதில் 2 எக்ஸாமில் அந்த கொஸ்டின் வந்து இருக்கும். அது எந்த ஆக்ட் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா, இதில் வந்து April 1, 2015 நியூ ஃபாரின் ட்ரேட் பாலிசி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யார் கொண்டு வந்திருப்பாங்க? மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. சரிங்களா, இது வந்து எக்ஸ்போர்ட் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதாக 2015 to 2020 டைம் பீரியட் வரைக்கும் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, இது வந்து பார்த்தோம்னா அடுத்தது 66 100 வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா, கீழே நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பாவை ஐஏஎஸ் அகாடமி இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுவோம், அதை அடுத்த 2.0 நெக்ஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ண அந்த நம்பருக்கு வந்து மேலே இந்த இடத்துல நம்பர் இருக்கும், நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து மோர் டீட்டெயில்ஸ் வந்து அந்த ஷெட்யூல், டெஸ்ட்டோட ஷெட்யூல் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.